உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி ஃபைனலான கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்றைக்கி ஆல்போர்டில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இது 1-6 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் 1-6லேருந்து உங்களுடைய தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 1ன்றது பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஆல்போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் 1-6 வரும்னு சொல்லியிருந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசிலையும் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹிட் கிடச்சிருக்கு. 19ன்றது நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. 1, 6, 4, 9 இதில் தான் நமக்கு நல்ல ஒரு கேம் வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஏசியில் இந்த எண்கள் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பாக்ஸ் நம்பர்ஸில் நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நம்பரில் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி தான் ஒரு நம்பரில் மிஸ் பண்ணிட்டோம். 971ன்றது பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தோம். நம்ம 3-8ன்றது 2 7 ட்ரை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். டெய்லி நமக்கு ஏதாவது ஒரு நம்பரில் தான் போகுது. அதனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நம்பர்கள் நமக்கு இது மட்டும் தொடர்ந்து நமக்கு வந்துட்டுருக்கு. நாளைக்கும் அதே மாதிரி நமக்கு தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வின்னை பொறுத்த மட்டும் நமக்கு ரொம்ப ரேராக தான் ஃபுல் வின்னிங் வரும். ஆனால் நமக்கு வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு ஹிட் கிடைக்கும். நாளைக்கு நமக்கு அதே ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். 18-11-2024 கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் சான்சஸ் வரக்கூடிய நம்பர்கள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஃபார்வர்ட் ஆகி வந்துட்டுருக்கு. சார்ட் கெஸ்ஸிங்கும் நமக்கு சப்போர்ட்டிவான எண்களும் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்ருக்கு. நேற்றும் நமக்கு கட் நம்பர்ஸில் 3-8 சீபோர்டில் வராதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 3-8ன்றது வராமல் இருந்தது. நாளைக்கு நமக்கு கட் நம்பர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கட் நம்பர்ஸில் கொஞ்சம் சில சந்தேகம் இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் கட் நம்பர்ஸை கொண்டு வரல. உங்களுக்கு கட் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கட் நம்பர்ஸில் எதுவும் நாங்கள் கொண்டு வராமல் இருக்கோம். நாளைக்கு கட் நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் மாறும்போது நமக்கு கட் நம்பர்ஸில் ஒரு சின்ன குழப்பம் வரும். அதனால் நாங்கள் கொண்டு வரல. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 139. இந்த 139க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவும் நமக்கு பேட்டர்ன் மாறி இருக்குது. அதாவது முதல் தடவை நமக்கு 139ன்றது 2012 வரும்போது பார்த்திங்கன்னா 248ன்றது டைரெக்டாக 3 நம்பருமே நமக்கு டிஃப்ரெண்ட்டான நம்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் 139 2013 வரும்போது டபுள்ஸ் பேட்டர்னில் 733 வந்திருக்கு. அதே மாதிரி 2015 பார்த்திங்கன்னா 772ன்னு மறுநாள் வந்திருக்கு. அதே மாதிரி 16 பார்த்திங்கன்னா 550ன்றது இது எல்லாமே நமக்கு 3 தடவையுமே நமக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 976 148ன்னு வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சடான ஒரு ரிசல்ட்டை தான் நமக்கு காட்டுது. டைரெக்டாக வருமா இல்லை நமக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வருமான்ற ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை நமக்கு 139க்கு அப்புறமா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வந்துடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மேக்ஸிமம் நாளைக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வராதுன்ற நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சில சான்சஸ் அதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சார்ட் கேசிங்கில் காட்டுது. நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரிசல்ட் வரதை பொறுத்தே நம்ம கொஞ்சம் கணிக்கலாம். 1, 6, 2, 7 அப்படின்றதுலாம் நமக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் வந்துட்டு இருந்தது. அப்படி ஃப்ளோவில் வரும்போது 3, 8ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கும். அதே ஒரு பேட்டர்ன் வைஸ் தான் இப்பயும் நமக்கு மாறுது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா 838 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்திருந்த அந்த பேட்டர்ன்லேருந்து நாளைக்கு வருமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது. அப்படி வந்ததுன்னா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் கண்டினியூஸாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டைரெக்டான நம்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஆல்போர்டை பொறுத்தமட்டும் நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மேக்ஸிமம் சான்சஸ் வரக்கூடிய நம்பர்கள்லேருந்து உங்களுடைய சான்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதே ஒரு பேஸில் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுனா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆல் போர்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 0 இல்ல 5ன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாக இருக்குன்ற மாரி தோணுது. எந்த போர்டில் 0, 5 வருதுன்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு 0, 5லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்களும் இதுலேருந்து தான் 0, 5ன்றதுலேருந்து தான் மேக்ஸிமம் 90% 0, 5லேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான நம்பிக்கையும் இருக்குது. உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்ததுன்னா 0, 5லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, டபுள்ஸ் பேட்டர்னில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, 0, 5ன்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிங்கிள் போர்ட் ட்ரை பண்ண நண்பர்கள் இந்த எண்ணில் உங்களுக்கு எந்த போர்டில் வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கணிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். நாளைக்கு இந்த எண்கள் நமக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு 90% இந்த எண்கள்லேருந்து வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த எண்கள்லேருந்து உங்களோட எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து 90% நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸை பார்த்து மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக்சடாக தான் கொண்டு வந்திருக்கோம். 201, 256, 706, 751 அப்படின்றது கொண்டு வந்திருக்கோம். இந்த எண்கள் நமக்கு பாக்ஸ் நம்பர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 0, 5யோட நம்ம பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணி வர்றது 7, 2 அப்படின்றது. அந்த 7, 2ன்னு வரும்போதெல்லாம் நமக்கு 0, 5 மேக்ஸிமம் 90% நமக்கு வந்துடும். அதை தாண்டி ஒரு சில நாட்கள் தான் நமக்கு மாறி வருதே தவிர டேரெக்டாக இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா 2, 7 நமக்கு வந்தாலே 5, 0ன்றது நமக்கு கம்பல்சரி வந்துடுது. அதனால் இன்றைக்கி 5, 0 வரதுனால நாங்கள் 7, 5, 2ன்றதை நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் 1, 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால 1, 6ன்றதை நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு 1, 6 வர்றது மேலே சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் 4, 9ன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த எண்கள் தான் நாளைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய எண்களாக இருக்குது. 201, 286, 706, 751 இந்த எண்கள்லேருந்து கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த பாக்ஸ் எண்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் நாங்கள் 0, 5ன்ற பேட்டர்ன்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம டைப் பண்ணும்போது எரர் வந்திருக்கு. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் 02, 07, 52, 57, 20, 70, 75, 25ன்றதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா 5, 0ன்றதோட நமக்கு 2, 7ன்றது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே மாதிரியாக தான் நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த எண்கள் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல ஒரு வெற்றியும் இது மட்டும் கிடச்சிட்ருக்கு. அதனால் நாங்கள் இந்த எண்கள் தான் சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்ணை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 0, 5ன்றது ஆல் போர்டை பொறுத்த மட்டும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான நம்பர்களாக இருக்குது. நாளைக்கு 0, 5லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது நமக்கு 2, 7ன்றது ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 0, 5ன்றதோட 2, 7 வருதான்றதை சேர்த்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். மறுபடியும் நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.